Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி பொதுமக்களுடன் பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் பகுதியில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த குப்பைகளை மதுரை மாநகராட்சியின் 86வது வார்டு கீரத்துறை பகுதியில் கொட்டப்படுவதன் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக மதுரை மாநகராட்சியின் பலமுறை புகாரித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பூமா அவர்கள் மதுரை முனிச்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி மண்டலம் 4 அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடமே இது குறித்து கேட்கலாம். மின்மயான சேவரும் அந்த குப்பை கொட்டுற இடத்து ஒரே இடமா இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 பேர் வராங்க, 2000 பேர் வராங்க. சரி, 2000 பேர் வராங்க. 20 இறுதி சடங்கு நடக்குது. 2000 மக்கள் பொதுமக்கள் வராங்க. அந்த இடத்துல வந்த உடனே அவங்க ஏற்கனவே துன்பத்தில் இருக்காங்க, மேலும் இப்படி மூக்க வச்சுட்டு தான் வராங்க. இப்போ நீங்கள் கூட வாங்க, அப்படி தான் வருவீங்க. இந்த அரசியல் அதிகாரியெல்லாம் கூட்டி போய் காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன் ஒரு நாள்லாம். அப்போ நாங்கள் இது லெவலில் கொட்டாதீங்கண்ணே அப்படின்னு நாங்கள் பல தடவை மனு கொடுத்துட்டோம். 6 மாதமாக மனு கொடுத்துட்டோம். எந்த அதிகாரியுமே அந்த மனுவை வாங்கி பார்க்குறதும் இல்லை, எந்த வேலையுமே என் வார்டில் நடக்கிறது இல்லை. எல்லாம் 100 வார்டு குப்பையுமே இங்கே வந்து கொட்டிக்கிருக்காங்க. 100 வார்டு குப்பை இங்கே தான் வந்து கொட்டுறாங்க. அதனால என்னோடய வார்டு பொதுமக்கள் சார்பாக இங்கே வந்து குப்பைகளை கொட்டி உட்காந்து தர்ணாவில் இருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதிகாரியை. எடுக்காட்டி என்னோடய வார்டு மக்களோட சேர்ந்து மறியல் பண்ணுவோம் இந்த குப்பையை பூரா வச்சுக்கிட்டு. குறிப்பா இந்த 86வது வார்டு இந்த பாஜக மாமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற இந்த வார்டை மட்டும் மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி சப்போர்ட்னால தான் புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா மதுரை மாநகரில் வந்து ஒரே 100 வார்டில் ஒரு வார்டு பிஜேபிக்கு ஜெயிச்சிருக்கு. இந்த வார்டு எப்படி ஜெயிச்சு அடுத்த தடவை ஜெயிக்கக்கூடாது, அடுத்த தடவை இந்த ஓட்டு வங்கி இதில் குறைக்க வைக்கணும், அதுக்கு இவங்களை எப்படி பழி வாங்கணும்னு சொல்லி பொதுமக்களை பழி வாங்குறாங்க. இப்போ அவங்க கவுன்சிலரை பழி வாங்குறோன்னு நினச்சிக்கிட்டு பொதுமக்களை பழி வாங்குறாங்க. தொடர்ந்து எல்லா வார்டுலையும் குப்பைகளை அள்ளி வெள்ளக்கல்ன்ற ஏரியாவில் கொட்டினாங்க. இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக என்னைக்கு வந்து நம்மளுடைய முதல்வருடைய அருமை மருமகன் அவருக்கு வந்து இந்த கான்ட்ராக்டோடைய முழு இதுவுமே அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்களாம், இந்த குப்பை அள்ளுற கான்ட்ராக்டை. அவர் என்னைக்கு அந்த இதை கையில் எடுத்தாங்களோ அன்னையிலேருந்து குப்பைகளை நிறையா சேகரித்து எந்த வார்டு வந்து பழிவாங்கு வார்டு திமுகவுக்கு எதிராக எந்த வார்டில் இருக்கான்னு கணிச்சு அதில் 86வது வார்டு அதில் தொடர்ந்து இந்த குப்பைகளை இந்த மாநகராட்சி அதிகாரிகள் வந்து நம்ம அரசியல்வாதி பேச்சை கேட்டு 86வது வார்டில் ஏகப்பட்ட குப்பைகளை தொடர்ந்து ஒரு 100 வண்டி 150 வண்டி காலையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வண்டி போக முடியாது. குறிப்பா இந்தியாவில் வந்து சுகாதாரமற்ற முதல் மாநகரமாக வந்து மதுரையை வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் வந்து அறிவித்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த திராவிட அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சோ அன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவில் கேவலப்படுற மாணிக்கு உலகிலேயே மிக பிரசித்தி பெற்ற கோயில் மீனாட்சி அம்மன் கோவில், உலக அதிசயங்களில் ஒரு கோயில் மீனாட்சி அம்மன் கோயில். இன்னைக்கு அந்த கோயிலுடைய புனிதத்தையும் கெடுத்தது இந்த அரசாங்கம் தான், இந்த திராவிட அரசாங்கம் தான். தொடர்ந்து இந்த மாநகராட்சிகளை குப்பைகளை அல்லாமல் அவங்க ஊழல் எப்படி சம்பாதிக்கணும், எந்த வகை சம்பாதிக்கின்றதுல முழு மூச்சா தர்றாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக மோசமான ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டா மதுரை மாநகரமாக மாறிடுச்சு. மக்களும் தொடர்ந்து தங்களுக்கு தேவையான அந்த வசதிகளை வந்து மாநகராட்சி நிர்வாகம் செய்யாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.